இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு லக்ஷ்மி. என் ஊரு நல்லூருங்கிற கிராமம். இப்போ நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சாங் வேணும்? நீங்க யாருக்காக சாங் டெடிகேட் பண்ண போறீங்க? என் வீட்டுக்காரருக்காக ஒரு பாட்டு போட முடியுமா? ஓ, கண்டிப்பா போட்டுடலாம். உங்க ஹஸ்பண்ட் பேர் சொல்லுங்க. அவரு பேரு திருக்குமரன். இன்னைக்கு நம்ம எப்படியாவது பேசி ஆகணும். சரி, உங்க ரெண்டு பேருக்கும் எப்ப கல்யாணம் ஆச்சு? இப்பதான் ஒரு வாரம் ஆச்சு. ஓ, யங் கப்பல்ஸா நீங்க? சரி, உங்க கணவருக்காக என்ன சாங் டெடிகேட் பண்ண போறீங்க? லப்பர் பந்து படத்துல இருந்து என்னை விட்டு போவேன்னு தான் நானும் நினைக்கல அப்படிங்கிற பாட்டை போடுங்க. உங்க கணவர் திருக்குமரனுக்காக நீங்க கேட்ட பாடலை நாங்க இப்ப ப்ளே பண்றோம். பாட்டை கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா பேசுனது லக்ஷ்மி தான். இப்ப எப்படி லக்ஷ்மியை காண்டாக்ட் பண்றது? இவ்ளோ நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. மறுபடியும் ட்ரை பண்றேன். பேசாம ரேடியோ ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி லக்ஷ்மிக்கு மெசேஜை பாஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். என்ன நம்பர் சொன்னாங்க? ஸ்ரீ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்மா. சொல்லுங்கப்பா. மகாவை நாளைக்கு எங்கம்மா கூட்டிட்டு போய் தங்க வைக்க போற? திரு கிட்ட மகாவை பத்தி சொன்னப்பா. திருவுக்கும் அங்க ஆண்டியை பத்துக்க ஆள் இல்லைன்னு சொன்னான். அவங்களுக்கு வர இப்ப அடிக்கடி உடம்பு முடியாம போயிடுதான். மகா வர பொறுப்பா பாத்துக்குவா. மகாக்கும் அது சேஃபான இடமா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அவளை அங்க அனுப்பி வைக்கிறது சரியா இருக்கும்னு நான் முடிவு பண்ணப்பா. சரிம்மா, நல்ல ஐடியா தான். அப்படியே பண்ணு. நம்மளோட மூணாவது காலர் சொல்லுங்க. ஹலோ மேடம், சொல்லுங்க. லாஸ்டா லக்ஷ்மின்னு ஒருத்தங்க கால் பண்ணாங்கல்ல, அந்த லக்ஷ்மியோட ஹஸ்பண்ட் திருக்குமரன் தான் பேசுறேன். சொல்லுங்க சார். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. நானும் அவங்கள தேடிக்கிட்டு தான் இருக்கேன். லக்ஷ்மிக்கு நான் உங்க ப்ரோக்ராம் மூலமா ஒரு மெசேஜ் சொல்லணும். சொல்லுங்க சார். நாளை காலையில கடைசியா மீட் பண்ண அதே மால்ல காலையில ஒரு 11 மணிக்கு நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்றீங்களா? அவங்க கண்டிப்பா அங்க வரணும் ப்ளீஸ். லக்ஷ்மி, உங்க ஹஸ்பண்ட் பேசின ஃபோன் காலை நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி நீங்க லாஸ்டா மீட் பண்ண மால்ல நாளைக்கு காலையில 11 மணிக்கு முடிஞ்சு அவரை போய் மீட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட மெசேஜ் லக்ஷ்மிக்கும் கேட்டுக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா அவங்க வருவாங்க. இதோ உங்களுக்கான பாடல்.